செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு மேம்பாலம் அருகில் சாலை சந்திப்பில் அரசு பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பேருந்துகளில் பயணித்த 20 நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்த செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியின் குழந்தைகள் நல பிரிவு மருத்துவர் மணிக்குமார் அவர்களும் இன்னொரு மருத்துவர் பிரவீன் அவர்களும் சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதில் மணிக்குமார் அவர்கள் மிகப்பெரிய அளவில் விபத்தில் சிக்கி அவருக்கு ஏற்பட்ட காயத்திற்கு உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அவர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார். இன்னொரு மருத்துவர் பிரவீன் அவர்கள் பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். மல்டிபிள் ஃப்ராக்சர் என்கின்ற வகையில் அவருக்கு ஒரு 5-6 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. நாளை அவருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 17 பேர் இன்றைக்கு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அனைவருக்குமே உடனடியாக மருத்துவ நிர்வாகம் சிடி ஸ்கேன் எடுத்து கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகள் என்பது இல்லை. இதில் ஒருவர் புறநோயாளியாகவே இல்லம் திரும்பியிருக்கிறார். மற்றவர்களும் இன்றோ நாளையோ இல்லம் திரும்புவார்கள். மருத்துவர் ஒருவர் மட்டும் பிரவீன் மட்டும் நாளை அறுவை சிகிச்சைக்கு பிறகு எவ்வளவு நாட்கள் இங்கிருந்து சிகிச்சை பெற வேண்டுமோ மருத்துவர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மரியாதைக்குரிய மருத்துவர் மணிக்குமார் மட்டும் இன்றைக்கு நம்மிடையே இன்றைக்கு காலமடைந்திருக்கிறார். தினந்தோறும் குரோம்பேட்டையிலிருந்து செங்கல்பட்டுக்கு ரயிலில் வந்து அங்கிருந்து நடந்து வருகிற போது சாலையில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இந்த காயமடைந்தவர்களை நானும் நம்முடைய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் நேரடியாக சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கிறோம். தீவிரமாக சிகிச்சை வழங்க கல்லூரியின் முதல்வர் அவர்களை வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த அரசு அதுக்கான முறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும். இல்லை, இதுவுமே காவல்துறை சம்பந்தமாக விசாரிப்பாங்க. விசாரித்து அவங்க இதில் எந்த பேர் வந்து எதற்காக இந்த விபத்து நேர்ந்தது என்பது குறித்தான புலன் விசாரணைகளுக்கு பிறகு உண்மையை வெளிப்படும். எதாங்க காவல்துறை கேட்கணுங்க. காவல்துறை தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. சக்கரம் கைட்டிட்டு போகிறது, வடிகட்டி கீழே விழுந்தது, பழைய பேருந்து அவங்களே சில டைமில் மன உளைச்சலாக சொல்கிறாங்க. பழைய பேருந்தில் கொடுத்துருந்தாங்க. இந்த விபத்துங்கிறது திட்டமிட்டு நடக்கிற ஒன்று அல்ல. இது இந்த மாதிரி ஒரு எப்பயாவது ஒரு சூழல்களில் நடக்கிற ஒன்று. இதுக்கு வந்து எந்த சாயமும் நம்ம பூச வேண்டிய அவசியம் இல்லை. காவல்துறையினர் விசாரித்து சரியான நடவடிக்கை எடுப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.